அருள்வாணி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிருக்காங்க. சீஃப் கெஸ்டா போனது மட்டும் இல்லாம அங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் முக்கியம் இல்ல, ஸ்கில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க, ஏன்னா இது சுதந்திர நாடு இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில் முக்கியம் தான், ஆனா அதுக்கு எஜுகேஷன் முக்கியம் ஆயிடாது. எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்கில் முக்கியம் தான். சரி, ஓகே. அப்படி உங்ககிட்ட என்னப்பா ஸ்கில் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட இருக்கிற ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டிப்பிங். அதேதான் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட காசை கட்டி வந்து அவங்களோட அந்தரங்கமான வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் அவங்க கிட்ட நம்ம லைவ் ஸ்ட்ரீம் வீடியோ கால் எல்லாமே பேசலாம் நம்மளோட காசை கட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா சட்டப்படி தப்பு, பிகாஸ் இட்ஸ் இல்லீகல் இன் இந்தியா. அதனாலதான் ஒன்லி ஃபேன்ஸை நம்ம இந்தியா தூக்குனாங்க. சரி, இதனால என்ன பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல தப்பு சொல்லக்கூடியது அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். இப்படிப்பட்ட ஆளை சீஃப் கெஸ்டா கூப்பிடலாமா? அந்த குழந்தைங்க முன்னாடி எந்த மனசுல வரும், இவங்க கிட்ட என்ன ஸ்கில் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்கன்னா, ஓ இவங்க கிட்ட இதுதான் ஸ்கில்லா இருக்கா, இந்த ஸ்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான முன்னுதாரணமா ஆகக்கூடிய ஆளை வந்து பாத்தீங்கன்னா சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு. அப்போ முதல்ல யார் தப்பு? அந்த ஸ்கூல் மேலதான். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்குன்னு தெரிஞ்சுக்காம, ஸ்கில்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் ஒரு கரெக்ட் அண்ட் ப்ராப்பர் வே ஆஃப் ஸ்கில் கத்துக்கிட்டு அதுல மூவ் பண்ண பாருங்க. இதெல்லாம் ஸ்கில் கிடையாது, இதெல்லாமே வேஸ்ட் தான். உண்மையான ஸ்கில் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட திறமைகள் தான், அவுத்து போறது கிடையாது. சோ அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம எல்லாரும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.